அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி வந்து 2வது நாள். முதல் நாளும் ஏற்கனவே குரானை பற்றி சில விஷயங்களை நம்ம பார்த்தோம், படிச்சிருந்தோம். முதல் நாள் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, குரான் எப்படி அணுகணும் அப்படிங்கிற நிறைய டீட்டெயில் பார்த்தோம். அதாவது உள்ளே இறங்கி நம்ம நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. நம்ம சும்மா மேலோட்டமாக குரான் சொல்லக்கூடிய சில அறிவுரைகளை மட்டும் கேட்டுட்டு வாழ்கிறதுல ஒரு பெரிய பிரயோஜனம் கிடையாது. நம்ம உள்ளே இறங்கி நம்ம ஒவ்வொரு ஆயத்தையும் நல்லா நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா, நம்ம நிறைய விஷயம் ஒரு ஆயத்தில் இருந்தே நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே கிடைக்கக்கூடிய பெரிய பொக்கிஷன் தான் குரான். இப்போ குரான் வந்து பெரிய பொக்கிஷன்ட்டு நம்மளுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், தெரியாது யாருமே கிடையாது. எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரியும். பட் நம்ம அணுக தெரியல, நமக்கு அது மட்டும் தான் ஒரு பெரிய பிரச்சனை. அது எப்படி அணுகும்னு நம்மளுக்கு தெரியாமல் தான் இருக்குது. அது இன்னும் ஃபர்தராக வரக்கூடிய எல்லா கிளாஸ்லேயுமே ஒன் பை ஒன்னாக உஸ்தாதும் சொல்லி தருவாங்க. அதை பற்றி நம்ம இன்னும் ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து குரான் ஒரு பெரிய பொக்கிஷன் நம்மளுக்கு தெரியும். பட் நம்ம அதை அணுகக்கூடிய வழி தெரியாததுனால நம்ம வந்து அதை விட்டு விலகியே இருக்கோம். அது வந்து வெறும் அறிஞர்களுக்கு மட்டும்தான் அது வந்து சொல்லிக் கொடுக்கும், நம்மளுக்கு புரியாது, நம்மளுக்கு அது விளங்கக்கூடிய சக்தி இல்லை அப்படிங்கிற தாட் நம்ம மனசில் இருக்குது. பட் இன்ஷா அல்லாஹ் அது விட்டம்போது வெளியில் வரணும். வெளியில் வந்து நம்மளும் குரானை வந்து நல்லா தினமும் உட்காந்து அது ஒரு ஒரு நம்ம ஃப்ரெண்டு மாதிரி ஆக்கிற வேண்டியது தான். நம்மளோட ஃப்ரெண்ட்டு உட்காந்து பேசுகிற மாதிரி குரானை திறந்து உட்காந்து அந்த ஆயத்து என்ன சொல்லுதுங்கிறத நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. உஸ்தாத் சொன்ன மாதிரி சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. நம்ம டேரெக்டாக நம்ம வந்து உள்ளே இறங்குன உடனே அது ஒன்று எல்லாம் டபக்குண்டு நம்மளுக்கு ஒன்றும் கொடுத்துறாது. ஏன்னா குரான் வந்து ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம். அது அது ஒரு சுத்தமான ஒரு பொருள் அது. பரிசுத்தமான பொருள் அது. சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு பெருநாளுக்கு நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு போட போகிறோம். ஒரு சுத்தமான ஒரு புது ட்ரெஸ் நம்ம போட போகிறோம்னா, அதை நம்ம டபக்குன்னு எடுத்து காலைல எந்திரிச்ச உடனே சட்டை எடுத்துலாம் போட மாட்டோம். அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. காலைல எந்திரிச்ச உடனே நல்லா குளித்து சுத்தபத்தமாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெஸ்ஸையே எடுத்து போடுவோம். குரானுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். என்னோட தாட் நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அதாவது இப்போ குரான் நம்ம அணுகிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஒரு புது சட்டையை போடுறதுக்கு முன்னாடி நம்ம சுத்தபத்தமாக நம்ம உடல் சுத்தப்படுத்தி அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம அதுக்கப்புறம் வெளியில் போகிறோமோ, அதே மாதிரி தான் குரானும். குரான் நம்ம வந்து அணுகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட நிறைய அழுக்கு இருக்குது. நம்ம மனசில் வந்து ஏகப்பட்ட கெட்ட எண்ணங்கள் இருக்குது, குறைகள் இருக்குது. சரிங்களா? மனசில் மட்டும் இல்லை. அதாவது மொத்தம் 2 பிரச்சனை சொன்னாங்கல்ல. அகப்பிரச்சனை ஒன்று, இன்னொன்று புறப்பிரச்சனை ஒன்று. அகப்பிரச்சனை வந்து நம்ம மனசில் இருக்கிற நிறையா கெட்ட குணம் இருக்குது. அதாவது கோவமா இருக்கட்டும், நம்மக்கிட்ட வந்து கோவங்கள் அதிகமாக நிறைய பேருக்கு நிறைய கோவம் வருது. பொறாமை இருக்குது, நம்மக்கிட்ட ஈகோ பிரச்சனை இருக்குது, தாழ்வு மனப்பான்மை இருக்குது. இந்த மாதிரி நிறைய கெட்ட எண்ணங்கள் மற்றவங்க முன்னேறத பார்த்து நம்மளுக்கு வரக்கூடிய அந்த பொறாமையாக இருக்கட்டும், நம்மளுக்கு கிடைக்காத ஒருத்தர் கிடைக்கும்போது நிறையா எல்லாருக்குமே அந்த எனக்கும் உண்டு. எனக்கு அதிகமாக இருந்துச்சு. பட் அதுக்கான போராட்டம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். பட் இந்த மாதிரி கெட்ட அகப்பிரச்சனை நம்ம மனசில் எல்லாருக்கிட்டுமே இருக்குது. அதே மாதிரி புறப்பிரச்சனை நம்ம வந்து கோவப்படுறது மனசுக்குள்ளே உள்ள கோவம் அகப்பிரச்சனை. அதை வெளியில் காட்டினா புறப்பிரச்சனை மாறிடும். அதே மாதிரி தான் பொறாமை மூலமாக நம்ம பண்ணக்கூடிய பல விஷயங்களாக இருக்கட்டும், அது மாதிரி ஈகோ மூலமாக நம்ம வந்து உள்ளத்தில் என்னென்ன தோணுதோ நம்ம அதை வெளியில் காட்டிட்டோம்னா, இப்போ ஈகோ மூலமாக நம்ம வந்து ஒருத்தரை பற்றி புறம் பேச ஆரம்பிக்கிறோம். ஸோ இது எல்லாமே புறப்பிரச்சனை. இந்த மாதிரி அப்புறம் சரியான தொழுகை இல்லாமல் இருக்கும். நிறைய கெட்ட படங்கள் பார்க்குறதா இருக்கட்டும், பாட்டு கேட்குறதா இருக்கட்டும், பெற்றோர்கள்ட்ட சரியாக பேசாமல் இருப்போம், அவங்கள திட்டுவோம் நம்ம சில நேரத்துக்கு, மனைவியை திட்டுறதா, குழந்தைங்கள ரொம்ப நிறைய கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய நம்மக்கிட்ட ஏகப்பட்ட அழுக்கு இருக்குது. முதல்ல அந்த மனசுலையாக இருக்கட்டும், வெளிப்படையாக இருக்கட்டும், இந்த எல்லா அழுக்கையும் முதல் க்ளீன் பண்ணணும். அதுதான் வந்து முதல் ப்ராசஸ். குரான் வந்து ஒரு சுத்தமான ஒரு பொருள் ஒரு அசுத்தமான இடத்துல வந்து உட்காராது. கரெக்டு தானே? அது வந்து ஒரு ஒரு பியூரஸ்ட்டு ஃபார்ம். நினச்சி பாருங்களேன். நம்ம வந்து அது எங்கேயோ இருக்குது. அதோடைய குவாலிட்டியே வேறு. நம்ம மனசில் ஏகப்பட்ட அழுக்க வச்சுக்கிட்டு நம்ம உள்ளே கொண்டு வரது அது எப்படி உள்ளே வந்து உட்காரும் முதல்ல. ஒரு ஹதீஸ்லையா எனக்கு ஆயத்தா எனக்கு தெரில, நான் ஒரு பயானில் கேட்டிருக்கேன். இசை இருக்கிற உள்ளத்தில் வந்து குரான் உட்காராது. ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும் ஒரு உள்ளத்தில். ஒன்று இசை இருக்கணும், அப்படி இல்லாட்டி குரான் இருக்கணும். ஓகேங்களா? அவங்க இசையை சொல்கிறாங்க. பட் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் உள்ள கெட்ட எண்ணங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா குரான் வந்து உட்காராது முதல்ல. ஸோ இதெல்லாம் முதல்ல நம்ம க்ளீன் பண்ணணும். அதுதான் வந்து உஸ்தாத் சொன்னாப்புல இது மாதிரி இந்த எல்லா பிரச்சனையுமே
நம்மளா உட்காந்து யோசிச்சுலாம் க்ளீன்லாம் பண்ண முடியாது. நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இல்ல. நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம சாதாரண ஒரு ஒரு சாதாரண மனிதர்கள் தானே. நம்மளுக்கு அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய சிந்தனை ஆனா நம்மள படைச்ச அல்லாவே சொல்றான். அதுக்காக தான் நான் குரான இறக்கியிருக்கேன். நீ உட்காந்து யோசிச்சு, நீ சிந்திச்சு, நீ இதுலேருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். எனக்கு அத பத்தி நீ கவலையே படாத. உன்ட்ட குரான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. இதுக்குள்ள போ. இதுக்குள்ள போயி, உன் மனச எப்படி சுத்தப்படுத்தலாம்? அது எப்படி நீ வந்து உன்னைய நீ திருத்திக்கலாம்? அப்படிங்கிறது எல்லாமே இந்த குரான்ல இருக்கு. அ நீ வந்து ஃபர்ஸ்ட்டு அதுக்காக நம்ம வந்து இந்த குரான பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏகப்பட்ட ஸ்டோரீஸ் இருக்கு. குரான்ல வந்து சொல்லக்கூடிய எந்த ஸ்டோரீஸுமே வந்து சும்மா ஒரு இப்படி யோசிச்சு பாருங்க. அதாவது வந்து குரான் வந்து இந்த மொத்த உலகத்துக்கு இறக்கப்பட்டது. மீன்ஸ் என்ன அப்படின்னன்னா, எனக்கு எங்க அம்மாவுக்கு, என் புள்ளைங்களுக்கு, நம்ம வந்து இவ்வளோ தான் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்ல. குரான் வந்து ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இந்த உலகத்தில பெரிய பெரிய ஆட்சிக்காக இருக்கட்டும், பாலிடிக்ஸ்க்காக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்கா இருக்கட்டும், என்ன விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, பெரிய பெரிய கம்பெனியா இருக்கட்டும், ஒரு பெரிய ஓனரா இருக்கட்டும், உலகத்த ஆட்சி செய்யக்கூடியவரா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த குரான் தான் வந்து மூலதனம். இதுக்குள்ள எல்லாமே இருக்கு. சரிங்களா? அவ்வளோ பெரிய விஷயம் அந்த குரான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இது இல்லாத எதுவுமே இந்த எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குரான், அந்த மாரி ஒரு பெரிய பொக்கிஷத்த உள்ள குரான்ல, அல்லாஹ் சில ஸ்டோரி சொல்றான். சில இதுக்கு முன்னாடி நடந்த பல கதைகள வந்து சொல்றான். அ அத வந்து நபிநேயத்துக்காக சொல்றான். அது நபிநேயத்துக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்காகவும் தான். இந்த உலகம் அழியிற வரைக்கும் அந்த குரான் தானே. அது ஒரே ஒரு கிதாபு தான் நம்மளுக்கு. அப்போ அவரு சொல்ற எந்த ஸ்டோரியுமே வந்து சும்மா ஏனோ தானோன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி சொல்லல. சொல்லவும் மாட்டாப்புல. அல்லாஹ் ஒரு ஸ்டோரி சொல்லுதான்னா, அவர் வந்து பெருமையோட உச்சத்தில உள்ளவரு. அவரு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுதாரு அப்படின்னா, அது சாதாரணமா இருக்காதுல்ல. அப்படி யோசிச்சு பாருங்களேன். அல்லாங்கிற வந்து அவர் வந்து பெருமித்த மேலாடின்னு சொன்னவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டோரி இந்த உலகத்துல நடந்த ஸ்டோரி எடுத்து சொல்லுதாருன்னா, அதில வந்து மிகப்பெரிய படிப்பினை இருக்கும். சாதாரண படிப்பு இல்ல, மிகப்பெரிய படிப்பினை இருக்கும். அப்படிப்பட்ட நெறைய ஸ்டோரீஸ் வந்து இந்த குரான்ல இருக்கு. அது சும்மா கதையா படிக்கக்கூடாது. அது கதைக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உஸ்தாத் சொன்ன மாரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஸ்டோரீஸ், அப்புறம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஸ்டோரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து யூசுப் ஸ்டோரி இருக்கு. இது எல்லாமே சும்மா ஒரு ஒரு கதையா படிக்கும்போது ஒண்ணும் பெருசா இம்பேக்ட் இருக்காது. நானும் முன்னாடி கேட்கும்போது இதில என்ன இருக்குன்னு நான் நெனச்சிருக்கேன். பட் ஆனா நெறைய பயான்கள் கேட்கும்போது அவங்க சொல்ற விஷயத்தில ஒரு சிம்பிளா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தொலைஞ்சு போனதுக்கப்புறம் அவர் ஃபீல் பண்ண அந்த ஸ்டோரி, அவருடைய அந்த கதைய வந்து சொல்லியிருப்பாங்க. அதில என்ன இருக்க போது, ஒரு சாதாரணமா பார்க்கும்போது புள்ள தொலைஞ்சு போயிட்டாங்க. நபி உட்காந்து அழுதுகிட்டே அது அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். பட் அது நம்ம மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கு. இப்படி பார்க்கணும். எப்படி அப்படின்னன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்தோன்னா, அத நெனச்சு நெனச்சு ஃபீல் பண்றாங்க. இத வந்து நம்மளும் ரேட் பண்ணி பாருங்களேன். இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமா கிடையாது. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதாவது சோதனைகள் வந்து 2 சோதனை இருக்குல்ல. டெம்பரரி சோதனை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பெர்மனன்ட் சோதனை ஒண்ணு இருக்கும். நிரந்தரமா நம்ம கூடயே இருக்கிறது. அதாவது சில சில வியாதியா இருக்கும், சில நோயா இருக்கும். நம்மளுக்கும் புள்ளை இறக்கும், மனைவி இறக்கலாம். அ அம்மா அம்மா இறக்கிறது. இது மாரி நம்மளுக்கு புடிச்சவன் இறக்கறதுலாம் பெரிய சோதனை தானே. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இது வந்து நம்ம வாழ்க்கை முழுக்க இருக்கக்கூடிய பெர்மனன்ட் நிரந்தர சோதனை இது. இத வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? இத மாரி நம்ம நெறைய பேர் நம்ம வாழ்க்கையில இந்த மாரி ஒரு நிரந்தர சோதனை வரும். அது எப்படி ஹேண்டில் பண்ண நம்மளுக்கு தெரியாது. அது தெரியா அது சுத்தமா நம்மளுக்கு தெரியாது. அந்த நேரத்தில நம்ம டோட்டலா டெட் ஆயிருவோம். ஆனா, அதுக்கான படிப்பினை வந்து இந்த ஸ்டோரியில இருக்கு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அ அவங்களோட அவங்க பிள்ளைங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தொலைஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு, அவங்க வயசானதுக்கப்புறம் வந்து அவங்க பிள்ளைங்க வந்து கேட்காங்க, "இப்படி அழுதுகிட்டே இருக்கிறீங்களே! அழுது அழுது உங்க கண் பார்வையே போயிருச்சே! இன்னுமா நீங்க உங்க புள்ளைய நெனச்சுட்டே இருக்கிறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? "நான் வந்து உங்ககிட்ட முறையிடலையேப்பா! நான் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையேப்பா! நான் வந்து அல்லாஹ்ட்ட பேசிக்கிறேன். என் ரப்புட்டாண்ட பேசிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்ட்டு அவர் சொன்னாங்க. என்னன்னா, அப்ப அல்லாஹ் சொல்லுதான்ல, "என்ன அழகிய பொறுமையா பொறுத்திருந்தாப்ல" அப்படின்னு சொல்லிட்டு. அழகிய பொறுமைன்னா பொறுமையா இருக்கிறது என்ன நம்ம அங்கலாய்ச்சி, பேசி, சொல்லி அது அது பொறுமை. அதில வந்து ஒரு பெரிய அ ஒரு நிம்மதி கண்டிப்பா இருக்காது. உண்மையான அழகிய பொறுமைன்னா ஒண்ணுமே கிடையாது. நீங்க மனிதர்கள்ட்ட போய் எதுவும் சொல்லணும்னு அவசியமே இல்ல. நீங்க சொல்ல சொல்ல டென்ஷன் தான் ஆகும். யாராலயும் உங்கள திருப்திப்படுத்த முடியாது. உங்கள சந்தோஷப்படுத்த முடியாது. உங்களுக்கு நிம்மதிய குடுக்கவே முடியாது.
நல்ல ஒரு பொறுமை, நல்ல நிம்மதி வேணும். மனசுக்கு ஒரு பெரிய சோதனையிலேருந்து நீங்கள் நிம்மதி பெறணும் அப்படின்னா, தனியா உட்காந்து அல்லாஹ்கிட்ட பேசி, நடந்ததெல்லாம் சொல்லி, அடிக்கடி அத அவர்ட்ட சொல்லி, சொல்லி, சொல்லி நம்ம மனச பக்குவப்படுத்தணும். பக்குவப்படுத்த அல்லாஹ் படுத்துவான். நம்ம ஒண்ணும் பக்குவப்படுத்த வேண்டாம். அல்லாஹ்கிட்ட மட்டும் பேசி, அல்லாஹ்கிட்ட நம்மளோட சோதனைகள சொல்லும்போது, அல்லாஹ் அதுக்கான பக்குவத்த தருவான். மனச வந்து பலப்படுத்துவான். இதே மாரி இந்த ஸ்டோரி சாதாரண ஸ்டோரி இல்ல. இது நமக்கு ஒரு பெரிய படிப்பினை இருக்கு. இத நம்ம வந்து பழகணும். ஆ இது இது எப்படி நடக்கும்? நம்ம வந்து மனிதர்கள் சொன்னா தானே நிம்மதி நம்ம நெனச்சுக்கிட்டு இருப்போம். பட் அது சுத்தமா நிம்மதியே கிடையாது. நீங்க வந்து தனிமையில இந்த பெரிய பிரச்சனைக்கு மட்டும் இல்ல. சின்ன சின்ன பிரச்சனையா இருக்கட்டும். உங்க வீட்டுக்குள்ள ஒரு சின்ன சண்டையா இருக்கலாம். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உள்ள பிரச்சனையா இருக்கலாம். மேனேஜர் திட்டியிருக்கலாம். கூட வேலை பார்க்குறவங்க நம்ம அசிங்கமா பேசியிருந்திருக்கலாம். நம்மள மதிக்காம சில விஷயங்கள் பேசியிருந்திருக்கலாம். நம்மள தனிமையா விட்டுட்டு சில பேர் அவங்க அவங்க கூட ஒண்ணா எங்கேயோ போயிருந்தாங்க. மனசு பாதிக்கப்படும். இதெல்லாம் நீ யாருக்கிட்டயும் போய் சொல்ல வேண்டாம். அது வேஸ்ட்டு. அதுல எந்த பிரயோஜனமே கிடையாது. நீங்க தனிமையில உட்காந்து உங்க மனசுல உள்ள அந்த கவலை, கஷ்டத்த அல்லாஹ்கிட்ட சொல்லுங்க. அல்லாஹ் அதுக்கான தீர்வ கண்டிப்பா தருவான். அதே மாரி தான் நம்ம யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமத்தோட அ ஸ்டோரியும் அது ஒரு பெரிய ஒரு படிப்பினை. சாதாரண படிப்பினை இல்ல. அவருக்கு வந்து பாருங்க அல்லாஹ் ஒரு பெரிய ஹிதாயத்த குடுத்துருந்தான். ஆ அவர் வந்து அவர் ஒரு ஒரு பெரிய நபியா இருந்தாரு. அவர் போய் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி மக்கள் திருந்தல. அதுக்கப்புறம் அல்லாஹ் அப்புறம் திரும்ப போயிட்டாரு. திரும்ப வந்தவர பார்த்தா, அவங்க வந்து எல்லா மக்கள் வந்து திருப்பி பாவ மன்னிப்ப கேட்டு அல்லாஹ் அவங்களுக்கு வந்து ஹிதாயத்த குடுத்துட்டான். அவங்க திருந்திட்டாங்க. அல்லாஹ் மேல ஒரு சின்ன வருத்தம். சரி நம்ம இவ்வளோ தூரம் சொல்லி திருந்தாம அல்லாஹ் அழிச்சிரும்னு தானே சொன்னோம். இப்ப அழிக்காம விட்டுட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்த திரும்ப போறாரு. ஆனா திரும்ப அந்த வருத்தம் வந்து அல்லாஹ்வுக்கு வந்து அல்லாஹ் ஒண்ணும் கோவம்லாம் படல. யூனுஸ் மேல அல்லாஹ்வுக்கு எந்த கோவமும் கிடையாது. பட் அவர் பண்ண அந்த வருத்தத்த நீ வந்து நீ தப்பா நெனச்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் புரிய வைக்கணும். நம்ம மனுஷன் தானே. அதுக்காக ஒரு சோதனை அல்லாஹ் குடுக்குறான். எல்லாருக்கும் இந்த சோதனை வரும். ஏன்னா அல்லாஹ்வுக்கு புடிச்ச எல்லாருக்கும் அல்லாஹ் இந்த சோதனைய குடுத்தே தீருவான். நம்ம நம்ம நெனைக்கக்கூடாது. சோதனை வந்த உடனே நம்மளுக்கு வந்து போச்சா, வாழ்க்கை போச்சா அப்படிலாம் கிடையாது. என்னுடைய பெர்சனல் லைஃப்ல எனக்கு ஒரு பெரிய சோதனை வந்துச்சு. நான் அப்படித்தான் நெனச்சேன். அ நான் நெறையா பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சோதனை வந்துச்சு. எனக்கு ஒரு பெரிய அ நான் இதுலருந்து எப்படி மீளப் போறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையே முடிஞ்ச மாரி ஃபீல் பண்ணேன். ஆனா அந்த ஒரு சோதனை என் வாழ்க்கையில பெரிய ஒரு ஒரு புரட்டி போட்டுச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் அந்த சோதனைய நெனச்சு நான் வந்து சந்தோஷப்பட்டேன். அது மாரி எல்லாத்துக்கும் ஒரு சோதனை வரும். அத நெனச்சு பயப்பட வேண்டாம். அல்லாஹ்கிட்ட நெருங்குறதுக்கான அந்த வழி. யூனுஸ் எல்லாத்துக்கும் சோதனை அல்லாஹ் குடுத்தான். அதே தான் நம்மளுக்கு ஒரு பெரிய படிப்பனை. நம்மளுக்கு ஒரு சோதனை வந்துச்சுன்னா, நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பெரும் பாவத்துல உழுந்துகிட்டு இருக்கோம். அல்லாஹ் மீட்டு கொண்டு வரதுக்கான சோதனைய குடுக்குறான். பாவம் பண்றவங்களுக்கு இது அப்படி ஒரு சோதனை. சரி நன்மை செய்றவங்களுக்கு அல்லாஹ் வந்து சோதனை குடுக்குறான். நபிமார்களுக்கு எல்லா நபியும் சோதனை குடுத்துருக்கான். அது எதுக்கு? அத நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னன்னா, நம்மளோட நல்லா பக்குவப்படுத்துவான். நம்மகிட்ட நம்மள வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறான். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய ஒரு அல்லாஹ் நமக்கு நம்மள வச்சு ஒரு பெரிய ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. அதுக்காக அல்லாஹ் நம்மள பக்குவப்படுத்துறான். அல்லாஹ் அதுக்காக நபிமார்களுக்கு சோதனைய குடுத்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனைய குடுத்து, ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய உனக்கு ஒரு வேலை இருக்குப்பா. அதுக்கு வந்து மனச பக்குவப்படுத்துறான். அதுக்கான தயாரிப்பா கூட நம்மளுக்கு இருக்கலாம். சரிங்களா? சில பேர் நல்ல தொழுவுறவங்களா இருக்கலாம். நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை வாழலாம். நெறைய நன்மை தனிமையில நெறைய தொழுவுறவங்களா இருக்கலாம். நெறைய மனிதர்கள் அந்த மாரி இருக்காங்க. நல்லா சோதனைய குடுப்பான். அந்த சோதனை வந்து அல்லாஹ் பிடிக்காம அவங்க பாவத்துல இருக்கான்னு அர்த்தம் இல்ல. அல்லாஹ் அவங்கள பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கான். அவங்கள அல்லாஹ் ரொம்ப புடிச்சிருக்கான். அவங்கள வந்து அல்லாஹ் ரொம்ப பாசமா இருக்கான். அந்த பாசத்து மூலமா என்ன பண்றான்னா, அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்த அல்லாஹ் அவர் மூலமா அந்த சமுதாயத்துக்கு கொண்டு வருவான். அதனால நீங்க தொழுவுறது மூலமா உங்களுக்கு வர சோதனைய நெனச்சு கவலையே படாதீங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு அதான் சொல்லுது. அந்த சோதனை வந்து அல்லாஹ் வந்து அவர பக்குவப்படுத்துறதுக்காக குடுத்த சோதனை. அவரு ஒரு சின்ன தப்புன்னு சொல்ல முடியாது. அவரு வருத்தப்பட்டாரு. அல்லாஹ் மேல ஒரு சின்ன வருத்தம். அத வந்து இப்படி விட்டோம்னு வச்சுக்கங்களேன், அவர் தப்பான வழியில போயிருவாரு. ஏன்னா அல்லாஹ்வுக்கு ரொம்ப புடிச்ச மனுஷன். அல்லாஹ் விட்டுருவானா அப்படி? இவ்ளோ க்ளோஸா இருந்த ஒரு மனுஷன், "நீ என்னைய விட்டு எங்கப்பா போற?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிடணும்ல. அப்ப அல்லாஹ்வோட காலிங் அது. ஆமா அது சோதனைங்கிறது, "நீ எங்க ரொம்ப தூரம் போயிறாத" அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து அவர கூப்பிடுதான். அதுக்காக அந்த ஒரு சின்ன சோதனை கொடுத்தோனே திரும்பிட்டாப்ல. அவரு கேட்ட துவா சாதாரண துவா இல்ல. அது குர்ஆன்ல அல்லாஹ் மென்ஷன் பண்ணியிருக்கான் அந்த துவாவ. எல்லாருக்குமே அந்த துவா வந்து நல்லாவே தெரியும். லா இலாஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அது சாதாரண துவாவா அது? அத ஒப்படைக்கிறது. அந்த 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 துவாவே வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு துவா அது. அதாவது நம்ம ஒண்ணுமே
உஸ்தாத் இதுக்கப்புறம் அடுத்த கிளாஸில் சொல்லியிருந்தாப்புல இல்லை, நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம வெறும் மண்ணு தான், எனக்கு எந்த சக்தியுமே கிடையாது, நம்ம நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கோம், நான் வந்து ஒரு பாவி ஆக்சுவலாக அப்படிங்கிறத வந்து ஒரு ஒப்புக்கிட்டாப்புல. ஆமாம், அதை நம்ம சொல்லணும். அடிமன்னா அதை நம்ம சொல்லி தான் நம்ம சொல்லணும்ல. கண்டிப்பாக நான் ஒரு அடிமை, நான் ஒரு பாவி, நீவும் சுத்தமானவன், நான் வந்து பாவம் பண்ணவன், அதை வந்து அவர் வந்து ஒப்புக்கிட்டாப்புல. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒவ்வொரு வரலாறுலையும், யூசுப் நபி வரலாறுலாம் வந்து ஒவ்வொரு லைனுமே வந்து நம்மளுக்கு பெரிய படிப்பினை இருக்குது. இவன் நான் சில பயான்லாம் கேட்கும்போது ஆச்சரியப்பட்டிருக்கேன். இந்த இந்த ஸ்டோரி எப்படி இந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க இதுக்குள்ளே எப்படி அவங்க இதெல்லாம் யோசிக்கிறாங்க, நம்மளுக்கு தோணவே மாட்டாங்குது. ஆனால் அவங்களாம் யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு எனக்கு இந்த நோம்பு அலிக்கான்னு சொல்லிட்டு இருக்காப்புல, அவர் நல்லா பயான் பண்ணுவார். அவர் இந்த பயான்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ஆயத்தை எடுத்து உக்காந்துக்கிட்டு ஒரு 1 மணி நேரம் 20 நிமிஷம் அவரும் பயன் பண்ணிட்டே இருப்பாப்புலங்க அந்த ஒரு ஆயத்தை வச்சுக்கிட்டு. இந்த மாதிரி நம்மளும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி எடுக்கணும். இதை ஒவ்வொரு உங்களோட பிரச்சனையை வந்து ஸ்டோரி ரேட் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்டோரி என்ன சொல்லுது, நம்மளுக்கு இல்லை என்ன படிப்புனா இருக்குது ரேட் பண்ணி பாருங்கள். அது வந்து மிகப்பெரிய படிப்புனா இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு குரானில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம வந்து வாழ்க்கையில் கொண்டு வந்தோம், நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம ரெடியாக இருக்கோமா? நம்ம மனசு அதுக்கு தயாராக இருக்கா? நம்ம வந்து அதுக்கான நம்ம அது சொன்ன பிள்ளைகள், அதாவது வந்து நம்மளுடைய உள்ளம், நம்ம மனசு அதை ஏற்றுக்கிறதுக்கான தயாரிப்பில் இருக்கா? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட அழுக்கு, நிறைய பாவங்கள். முதல்ல குரான் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நம்ம சுத்தப்படுத்துறது ரொம்ப முக்கியம். பாவங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, அதை விட்டு வெளியில் வாங்க. அதுதான் இருக்கிறதுலே நம்ம பண்ண வேண்டிய நம்பர் 1 விஷயம் என்ன, நம்மளோட பாவங்கள்லேருந்து வெளியில் வர்றது. அதுவும் குரான்லேயே இருக்குது, எப்படி ஒவ்வொரு பாவத்திலேருந்து வெளியில் வரணுங்கிறது எல்லாமே குரானில் இருக்குது. நம்ம வெளியில் போய் தேடவே வேணாம். நம்ம வரலாறு, நம்மளுடைய ஏகப்பட்ட வரலாறு குரான் சொல்லியிருக்கு. எல்லா பாவத்துமே வெளியில் வர முடியும். சரிங்களா? அந்த பாவத்துலேருந்து முதல்ல வெளியில் வாங்க. வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குரானை பார்க்குற முறை வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் உள்ளத்தை வந்து பூட்டி வைக்காதீங்க. அதை திறந்து உள்ளே இருக்கிற அழுக்கை வெளியில் போடுங்க. நம்ம வந்து பூட்டி வச்சுருக்கோம், அழுக்கோடு பூட்டி வச்சுருக்கோம், சும்மாலாம் பூட்டி வைக்கல. ஏகப்பட்ட அழுக்கு உள்ளே இருக்குது. அதோட குரானெல்லாம் வந்து உள்ளே கொண்டு போக முடியாது. முதல்ல சாவி எடுத்து திறந்து அந்த இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் போட்டு பாவத்துலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம குரானை கொண்டு போவோம். சரிங்களா? அதை வந்து குரானை வந்து சாதாரணமாக நம்ம பார்க்க வேண்டாம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அது அந்த ஒரு ஆயத்து கூட சொல்லியிருந்தாப்புல, குரான் வந்து 100, அதாவது வந்து ஒரு ஒளி. அது வந்து ஒரு ஒளின்னா வந்து நினச்சி பாருங்களேன், நீங்கள் நம்ம இருட்டில் தான் அதோடைய ஒன்றுமே இல்லைல்ல. இப்போ ஒரு ரூமை ஃபுல்லாக நம்ம அடைச்சிட்டு ஒரு வெளிச்சம் கூட வராமல் இருக்குது, எல்லாத்தையும் பூட்டியாச்சு, லைட்டை ஆஃப் பண்ணிட்டீங்க. அந்த இருட்டில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? வாழ்க்கை அப்படி தானே இருக்குது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்க்குறதுல ஒரு மகிழ்ச்சி, வெளியில் போய் நண்பர்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி, ஹராமான பேச்சில் ஒரு மகிழ்ச்சி, ஹராமான தொடர்பில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா சந்தோஷம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே ஆக்சுவலாக ஒரு இருட்டு. அது எந்த சந்தோஷமும் கிடையாது. அது ஒரு டெம்பரவரி. அந்த எடுத்துக்காட்டுக்கு ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்த்ததுக்கப்புறம் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் மைண்டு உங்களோட மனசு எம்ப்டியாக தான் இருக்கும். அது ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தியை கொடுக்கவே கொடுக்காது. அதே ஒரு 10 நிமிஷமோ, ஒரு 1/4 மணி நேரமோ, ஒரு 1/2 அன் ஹவரோ ஒரு நல்ல நண்பன்கிட்ட உட்காந்து இபாதத்தான ஒரு விஷயத்த நீங்கள் பேசிவிட்டு அந்த மஸ்ஜிதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்து பாருங்களேன், அன்றைக்கி ஃபுல்லாமே கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து இந்த டெம்பரரி சந்தோஷங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். பட் அது வந்து ஒரு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷம் அது கிடையாது. அது ஒரு நிரந்தர சந்தோஷமே இல்லை. அது சும்மா அது ஒரு பொய்யான ஒரு பிம்பம் அது. உண்மையான சந்தோஷம் குரானில் இருக்குது, இபாதத்தில் இருக்குது, நல்ல மனிதர்கள் கூட கான்டாக்ட் பண்ணுறதுல இருக்குது, நல்ல முஸ்லீம்கள்கிட்ட இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை நோக்கி நம்ம போவோம். இதுக்கு அடுத்தால குரானுக்குள்ளே நம்ம எப்படி உள்ளே அணுகணும், அது எப்படி நம்ம ரிசீவ் பண்ணணும், எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.